வெங்கந்தூர் வாழ் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். கொஞ்சம் முன்னாடி போயிடுங்கப்பா. நான் உங்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அபிநயா. ஐயா, இந்த இடைத்தேர்தல் விக்கிரவாண்டிக்கு மட்டும்தான் நடக்குது, சரிங்களா? தமிழ்நாட்டுல எந்த ஆட்சி மாற்றமும் வரப்போறது இல்ல. திமுக திரும்ப ஆட்சி பிடிக்க போறதும் இல்ல, அண்ணா திமுகவும் வர போறது இல்ல, மற்ற கட்சிகளும் அரியணை ஏற போறது இல்ல. ஒரே ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு தானே இது. அந்த வாய்ப்பை எதுக்கும் ஒரு புதிதா வரக்கூடிய கட்சிக்கு நீங்க கொடுக்க கூடாது. அந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுங்களா ஐயா. இத்தனை தடவை நீங்க இந்த வயசு வரைக்கும் நீங்க எத்தனை தேர்தலை சந்திச்சிருப்பீங்க சொல்லுங்க? எத்தனை தேர்தலை சந்திச்சிருப்பீங்க? எப்ப பார்த்தாலும் அந்த ரெட்டை இலை உதயசூரியனுக்கு தானே போடுறீங்க. ஒரு வாய்ப்பு அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தா என்னங்க ஐயா? ஒரு வேண்டுகோள் தானே. நீங்க பாருங்க, அவங்க ஆண்டது சரியா இருந்தாலுமே அவங்களுடைய பிள்ளைகள் ஆளும் போது அது இன்னும் எவ்வளவு சரியா இருக்குது அப்படின்றது அப்புறம் தான் உங்களுக்கு புரியும். ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாம் தமிழர் கட்சியோட மைக் சின்னத்துல ஓட்டு போட சொல்லுங்க. உங்க வீட்டோட பிள்ளைகளோட வெற்றி ஐயா இது. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களோட வெற்றி. காசு கொடுக்குறாங்கன்னு அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுறோம், பரம்பரையா இருக்கிறேன்னு வேற சின்னத்துக்கு ஓட்டு போடுறோம். ஆனா நமக்கு நல்லது யாரு பண்ணுவாங்கன்றது சிந்திக்க மாட்டீங்க. இந்த சாலைகள்ல சாக்கடையெல்லாம் இப்படி ஓடிட்டு இருக்கு ஐயா. இந்த சாலைய பாருங்க, இதுலதான் உங்க பிள்ளைகளும் பள்ளிகளுக்கு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரி செய்து தரமாட்டாங்களா இந்த காசு கொடுக்குறவங்க? ஏன் அவங்களை அந்த கேள்வி கேட்க மாட்டீங்க? ஒரு கேள்வி கேட்டுதான் பாருங்களேன். காசு கொடுக்குறியே, இந்த காசை வச்சுக்கிட்டு நீ ஏன் ரோடு போட்டு தப்பான்னு சொல்லுங்க, சொல்லி பாருங்கம்மா. ஏன் அந்த கேள்வி உங்ககிட்ட வர மாட்டேங்குது? ஒரு வாய்ப்பு தானே கேட்டு வரோம். இதெல்லாம் நாங்க செய்யறோம், ஆனா காசு மட்டும்தான் நாங்க கொடுக்கல. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக எங்களை நிராகரிச்சிடுறீங்க. எங்க கிட்ட காசு மட்டும்தாம்மா இல்ல, அதை தவிர எல்லாம் இருக்குமா. நேர்மையான எண்ணம் இருக்கு, நல்லது செய்யணும்ன்ற நோக்கம் இருக்கு. நாங்க தைரியமா எல்லா விஷயங்களும் செய்வோம். எதிர்கட்சியை பார்த்து கேள்வி கேட்போம். எந்த குற்ற பின்னணியும் கிடையாது. படிச்சிருக்கோம், நல்லவங்களா இருக்கும். எல்லாத்தோடைய பெருசு நல்லவங்களா இருக்கிறோம். யாருக்கும் கொள்ளடிச்சு தீங்கு செய்யணும்ன்றது கிடையாது. இது எல்லா தகுதிகளையும் தூக்கி போட்டுட்டு காசு இல்லைன்ற ஒரே ஒரு தகுதியை பார்த்து எங்களை நிராகரிக்கிறீங்க. இதுக்கு மேலேயாவது அந்த விஷயத்த பண்ணாதீங்க ஐயா. ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். உங்க பேரம்பேத்திங்களுக்காக தான் நாங்க ஐயா போராடுறோம். உங்க பேரம்பேத்தி நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்க மாட்டீங்களா என்ன? ஒரு தடவை மாத்தி போடுங்க. உதயசூரியன்ல இருந்து மாத்தி மைக்குக்கு ஒரு தடவை போட்டு பாருங்க. இன்று மாலை 6 மணிக்கு நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கெடார் பேருந்து நிலையத்துல பேசவிருக்கிறார். எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கி அண்ணன் பேசுறது கேளுங்க ஐயா. அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் பேசுறத கூட மறந்துடுங்க. எங்க அண்ணன் பேசுறது கேளுங்க. அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. தம்பிங்களா, உங்க வயசுக்கு இந்த ஊரையே நீங்க மாத்தணும்பா. அக்கம் பக்கம் இருக்க உங்க அட்லீஸ்ட் உங்க தெருவில் இருக்கிறவங்களையாவது நீங்க மாத்தணும். இது என்னுடைய கடமை கிடையாது. இது நாம் தமிழர் கட்சியோட கடமை, சீமானோட கடமை கிடையாது. உங்க எல்லாருடைய கடமையா நினைச்சு ஒரு ஆளும் 10 ஓட்டையாவது மாத்திட்டாங்க. அப்பதான் ஒரு வெற்றி கிடைக்கும். 13 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும்